ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எது முக்கியமான காரணம்? பிஸ்னஸா அல்ல அதோட சர்வீஸா? அந்த ப்ராடக்ட்டா இல்லை அதோட சர்வீஸா? வாரன் பஃபட் மாதிரியான ஆளுங்க ஒரு கம்பெனியை வாங்குறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான விஷயத்த முக்கியமாக பார்ப்பாங்க, எந்த விஷயத்த முக்கியம்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் பேர் டு பேங்க் எங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் தட்டினா கோடி கோடியாக பணம் கொட்டணும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு சீக்ரெட் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அந்த சீக்ரெட் என்னன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சரவணகுமார். ஒரு பிஸ்னஸை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் என்னென்னு நம்ம பார்க்கணும். அப்படி அந்த ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸில் நான் முக்கியமாக நினைக்கிறது என்னன்றதை இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சோப்பு எக்ஸாம்பிளை வச்சு சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு கம்பெனி சோப்பை விற்கிது. ஒரு 50% மார்க்கெட் ஷேர் ஒட்டு மொத்தத்தில் வச்சிருக்கிற ஒரு கம்பெனி. அதாவது 100 கோடி பேர் இருக்காங்கன்னா 50 கோடி பேர் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியோட சோப்பை தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சோப்போட விலை 100 ரூபா. மிச்சம் இருக்கிற 50 கோடி பேர் இருக்கிற பிசிடி ஏதோ வேறு ஏதோ ஒரு கம்பெனியோட சோப்பை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணுது, ப்ரைஸை 100 ரூபாயிலேருந்து 105 ரூபாயாக மாற்றிருச்சு. வெறும் 5 ரூபா, 5% ஹைக் பண்ணுது. எது? இந்த 50 கோடி பேர் யூஸ் பண்ணுற 50% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிற ஒரு கம்பெனி 5 ரூபா விலையேற்றுது. அப்படி 5 ரூபா விலையேற்றும் போது மக்கள் அந்த கம்பெனியை விட்டுட்டு அதே 100 ரூபாயில் பொருள் தர மற்ற கம்பெனி பக்கம் பாயிறாங்க. அப்படின்னா அந்த கம்பெனியோட 50% மார்க்கெட் குறைய ஆரம்பிச்சிடும். மிச்ச இருக்கிறாங்கல்ல, மிச்சம் 50 கோடி பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்த கம்பெனிலாம் இருக்குல்ல, அந்த கம்பெனியெல்லாம் இவங்களோட மார்க்கெட் ஷேரை உரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு கம்பெனியோட வீக்னஸ். கம்பெனியோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது டானிஷ்க் எடுத்துங்க, நம்ம டாட்டாவோடது தான். டைட்டன் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பேர், பட் டைட்டனோடது தான் டானிஷ்க். இப்போ அந்த டானிஷ்கில் கோல்டு வாங்க போனீங்கன்னா நீங்கள் அந்த விலையை கவனிங்க. மற்ற எல்லா இடத்த விடவும் ஒரு 100 ரூபா ப்ரீமியம் வேல்யூவில் அவங்க வைப்பாங்க. அப்படி அந்த ப்ரீமியம் வேல்யூவில் வச்சுமே நம்ம டானிஷ்க்கு அதோட மார்க்கெட் கேப்பை லாஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு காரணம் அந்த கம்பெனி மேலே இருக்கிற நம்பிக்கை. இங்கே வாங்கினா கோல்டு பியூரிட்டியாக இருக்கும், கோல்டு விலையில் சந்தேகப்பட வேணாம், வெயிட்டில் சந்தேகப்பட வேணாம். மேக்ஸிமம் இந்த வெயிட்டில் சீட் பண்ணுவானுங்க, இல்லாட்டி அந்த பியூரிட்டியில் சீட் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி இந்த 2 விஷயமும் இருக்காது. இப்போ ஒரு கம்பெனி எந்த அளவு ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு பார்த்துங்க, அதோட ப்ரைஸிங் பவர் என்னன்னு பார்த்துங்க. மார்க்கெட்டில் எல்லாத்த விடவும் ப்ரீமியம் வேல்யூ வைப்பேன், ஆனாலும் மக்கள் என்கிட்ட வாங்குவாங்க அப்படின்ற நிலமையில் இருக்கிற டானிஷ்க்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 5 ரூபா விலையத்தினாலே என் கம்பெனியை புறக்கணிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிற ஒரு கம்பெனி பக்கம். இப்போ எந்த கம்பெனி ஸ்ட்ராங்கு, எந்த கம்பெனி வீக்குன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதுக்கு என்ன மாதிரியான ரீசன்றதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். இந்த ப்ரைஸிங் பவர் இதுதான் ஒரு கம்பெனியோட வெற்றிக்கு முக்கியமான காரணம். எவனை பற்றியும் கண்டுக்காமல் நான் விலையேற்றுவேன், அப்படி நான் விலையேற்றினால மக்கள் என்னை தேடி வாங்குவாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கிற பிஸ்னஸ் தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ப்ரைஸிங் பவர் இருக்க கம்பெனி எவ்வளோ விலையேற்றினாலும் அவன் பொருள் சேல் ஆகும்டா அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கிற கம்பெனியை வாங்குறது தான் நமக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ், நமக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். நம்ம அதை தான் கண்டுபிடிச்சி வாங்கணும். வாரன் பஃபட் ஒரு கொட்டேஷனில் அழகாக இதை சொல்லியிருப்பாரு, அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். The single most important decision in evaluating a business is pricing power. If you are got the power to raise prices without losing business to a competitor, you have got a very good business. நம்மளோட காம்படிட்டரை நம்ம பிஸ்னஸை லாஸ் பண்ணாமல், நம்மளோட மார்க்கெட் ஷேரை லாஸ் பண்ணாமல், நம்மளோட ப்ராடக்ட்டை விலை ஏற்றி விற்க முடிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரியான பிஸ்னஸ் தான் பெஸ்ட். அந்த மாதிரியான பிஸ்னஸ் தான் வாரன் பஃபட் சூஸ் பண்ண சொல்கிறாரு. அவரும் அதை தான் சூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நான் என்னோட ஆப்போசிட் கம்பெனியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஐயோ விலையேற்றினா இவங்ககிட்ட மார்க்கெட் ஷேர் போயிடுமே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன்னா நான் ஒரு வீக். என்னோட கம்பெனியில் நான் என்ன தான் பெரிய 50% மார்க்கெட் ஷேர் வச்சுருந்தாலும் என்னோட கம்பெனி பிஸ்னஸை நான் இல்லை, என்னோட ஆப்போனன்ட்ஸ் தான் முடிவு பண்ணுறானுங்க. என்னோட கம்பெனியோட ப்ராடக்ட் விலையை நான் சூஸ் பண்ணல, என்னோட ஆப்போனன்ட் சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நான் விலையேற்றினா அவங்க மார்க்கெட் ஷேரை பிடிச்சிருவாங்க அப்படின்னு நான் பயப்படும் போது அந்த இடத்துல என்னோட கம்பெனி ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த மாதிரியான பிஸ்னஸை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. எவனை பற்றியும் கண்டுக்காமல் விலையேற்றுற ஒரு கம்பெனி எதுவோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ப்ரைஸிங் பவர் தான் இருக்கிற கம்பெனி தான் ரொம்ப முக்கியம். ப்ரைஸிங் பவர் இஸ் த ஒன்லி கீ இன் எவாலுவேட்டிங் எ பிஸ்னஸ். சரிடா, எங்கே போய் நான் இதை கண்டுபிடிப்பேன்? ப்ரைஸிங் பவர் இருக்க கம்பெனியை நான் எப்படா கண்டுபிடிக்கிறது? 4000 கம்பெனி இருக்கடா இந்தியன் மார்க்கெட்டில், நீ மாட்டுக்கு அது இதையும் சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் கம்பெனி பேரெல்லாம் சொல்ல, பட் ஒரு குறிப்பிட்ட செக்டார் அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். அந்த செக்டாரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கெல்லாம் ப்ரைஸிங் பவர் இருக்கும். ஃபஸ்ட்டு எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட். அதான் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இந்த ஷாம்பு சீப்பு போனது பொட்டுக்கல்ல பொறி உருண்டை வைக்கிறது, இந்த பிஸ்கட் பாக்கெட் வைக்கிறது, இந்த ஆட்டா மாவு வைக்கிறது, இந்த கம்பெனியெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற பொருள். அதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸிங் வேல்யூ இருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாக போகணுன்னா நான் கம்பெனி பேரை சொல்ல வேண்டியது வரும். அதனால் நீங்களே இந்த கேட்டகரியில் இருக்கிற கம்பெனியெல்லாம் முதல்ல பாருங்கள். அதில் ப்ரைஸிங் பவர் இருக்கிற கம்பெனி எதுன்னு நல்லா யோசித்து செக் பண்ணி பாருங்கள். 2வது செக்டார் ஃபார்மா. நோயாளிக்கா மஞ்சம்,
பிறந்த குழந்தையிலேருந்து 90 வயசுக்கெல்லாம் வரையும் எல்லாம் நோயாளியாக தான் இருக்காங்க. உடம்ப பார்த்துக்கங்கடானா எவன் கேட்குறான்? கண்டிப்பாக இந்த 2வது கம்பெனி கேட்டகரியில் வரதெல்லாம் இந்த ஃபார்மா கம்பெனிஸ். நான் வைக்கிறது தான் சட்டம், நான் வைக்கிற வேலையில் தான் நீ போகணும் மருந்தை வாங்கணுன்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க. இந்த 2 செக்டாருக்குள்ளேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு கம்பெனிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படி நான் அங்கே போயும் என்ன கேள்வி கேட்கணும்னு எனக்கு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 4 கேள்வி சொல்கிறேன். அந்த 4 கேள்வியை கேளுங்க. ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த 4 கேள்வியிலையும் நான் சொல்கிற பதிலை மீட் பண்ணிச்சுன்னா அது ப்ரைஸிங் பவர் இருக்க கம்பெனி. நம்பர் 1, நம்ம சூஸ் பண்ணுற கம்பெனி அவங்க தான் அந்த செக்டாரில் கமாண்ட் பண்ணுற இடத்துல இருக்காங்களா, அவங்க தான் அந்த லீடராக இருக்காங்களா. நம்பர் 2, ப்ரைஸை சூஸ் பண்ணுற இடத்துல இவங்க தான் இருக்காங்களா, இவங்க ப்ரைஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி மற்றவங்க வராங்களா, இல்லை மற்றவங்கள பார்த்துட்டு இவங்க ப்ரைஸை ஏற்றாமல் இருக்காங்களா. நம்பர் 2. நம்பர் 3, நான் விலையேற்றினா என் கம்பெனியோட ஷேர் ஒட்டுமொத்தமாக இந்த மார்க்கெட்டில் குறையுமா? இப்போ 50% வச்சுருக்கிறது 30 20 என்னோட மார்க்கெட்டில் ஷேர் குறையுமா? நம்பர் 4, விலையேற்றுறதுக்கு முன்னாடி ஐயா சாமி நான் விலையேற்ற போகிறேன், தயவு செஞ்சு என்னோட மார்க்கெட்டை காப்பாற்று, என்னோட மார்க்கெட் ஷேர் குறையாமல் நீ பார்த்துக்க அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறாங்களா? இப்போ நான் சொன்ன இந்த 4 கேள்வியில் முதல் 2 கேள்விக்கும் எஸ்னும், 3வது 4வது கேள்விக்கு நோனும் பதில் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறீங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த 4 கேள்வி கேட்டு பாருங்கள். அவன் தான் லீடராக இருக்கானா, அவன் தான் ப்ரைஸை சூஸ் பண்ணுறானா, அப்படி அவன் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அவனோட மார்க்கெட் கேப் லாஸ் ஆகாமல் இருக்குதா, அப்படி 4வதாக மார்க்கெட் ப்ரைஸை ஏற்றுறதுக்கு முன்னாடி அவன் ப்ரேயர் பண்ணிக்கிறான் சாமிக்கிட்ட போய், ஐயா சாமி நான் விளையாட போகிறேன், என்னால் இந்த பிஸ்னஸில் இந்த விலையில் கட்டுப்படி ஆகலை அப்படின்னு விளையாடும் போது அவன் சாமியை வேண்டிக்கிறானா அப்படின்ற இந்த 4 கேள்வியை நீங்கள் ஒரு கம்பெனியை வாங்கும்போது கேட்டு பாருங்கள். அப்படி கேட்டு பார்க்கும்போது முதல் 2 கேள்விக்கும் ஆமாம் நான் தான் கம்பெனியில் லீடராக இருக்கேன், நான் தான் இங்கே விலையை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பதில் வந்தால் ஓகே. அடுத்து 3வது 4வது பாயிண்ட், நான் விலையேற்றினா என் மார்க்கெட் ஷேர் குறையாது, இல்லை குறையுமான்னு கேட்டால் இல்லைன்னு பதில் சொல்லணும். 4வது, சாமியெல்லாம் எவன் கும்பிட்றான், நான் மட்டும் விளையாட்டுட்டு போவோம், அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க, அதுக்கும் இல்லைன்னு பதில் சொல்லணும். முதல் 2க்கும் ஆம்னு பதில் சொல்லணும், நான் அடுத்த 2க்கும் இல்லைன்னு பதில் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு கம்பெனியை கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிட்டோன்னா we are the winner. நம்ம சரியான ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு ப்ரைசிங் பவர் இருக்க கம்பெனியை சூஸ் பண்ணியிருக்கோம். மேலும் இது போன்ற நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சரவணகுமார். நன்றி, வணக்கம்.